வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மே மாதத்திற்கான ராசி பலன்கள். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் 4ஆம் வீடு சுகஸ்தானம்னு பேர். இந்த சுகஸ்தானத்தில் சனி இருக்கிறதால தப்பில்லை. சனி பார்க்குற இடம் கொஞ்சம் தொல்லை. 6ஆம் வீட்டை பார்க்குறார். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. புதுசாக ஏதாவது பிரச்சனைகள்லாம் வரும், கவனமாக இருக்கணும். அப்புறம் அவர் பார்க்கக்கூடிய இடம் 10ஆம் வீடு. திடீர்னு புதுசாக டார்கெட் தருவான், திடீர்னு ஒரு புது மேனேஜர் வந்து இப்ஸை பண்ணுவான், இதெல்லாம் இருக்கும், கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க பார்க்குறது உங்கள் ராசி. ஹெல்த் எகெயின் 6ஆம் வீட்டையும் பார்த்து உங்கள் ராசியும் பார்க்கும்போது அர்த்தாஷ்டம சனி. அவரால் சில தொல்லைகள் உண்டு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதத்தில் பெரிய தாக்கம் இருக்காது. என்ன காரணம்னா, சனியோட புதன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், ராகு இருக்கார். அதனால் ஓரளவுக்கு தாக்கம் குறையும். இருந்தால் கூட ஒரு பரபரப்பாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை, சில நேரங்களில் வேலை மாறணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படக்கூடிய ஒரு காலம். புதன் 5ஆம் வீட்டுக்குள்ளே வருவார் 7ஆம் தேதி. கொஞ்சம் மாற்றி யோசிப்பீங்க, புதுசாக யோசிப்பீங்க, ஷார்ப்பாவீங்க. அதே நேரத்தில் 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா சூரியன் 6லும் குரு 7லும் போயிடுறார். அப்போ 7ஆம் இடத்துக்கு குரு போகும்போது என்ன ஆகும்? உடலில் புத்துணர்ச்சி ஏற்படும், தைரியம் ஏற்படும், புதிய நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். ஏன்னா 11 குரு பார்த்தார், உங்கள் ராசியை பார்த்தார் 7ஆம் வீட்டிலிருந்து. அப்புறம் அவர் பார்க்கக்கூடிய இன்னொரு இடம் 3ஆம் வீடு. அற்புதமான காலமாக மாறிடும். திடீர்னு கொஞ்சம் நமக்கு ஒரு செட்பேக்கு. ஓடா, நீ வேலை கொடுக்கலன்னா இன்னொருத்தன் கொடுக்குறான், நீ உலகத்தில் நீ தான் கம்மன் நிறுத்துறியா அப்படின்னு கேட்கலாம். அடுத்த ஜாப் ரெடியாக கிடைக்கும். நல்ல மாற்றங்களை தருகிறது, உயர்வினை தருகிறது, மனோதைரியத்தை தருகிறது, எடுத்த காரியங்களில் வெற்றியை தரும். அப்போ 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு கம்ப்ளெக்ஷன், 15க்கு மேலே ஒரு பாசிட்டிவ் கம்ப்ளெக்ஷன், அப்படியே மாறுறது எல்லாமே. ஸோ நல்ல உயர்வை பற்றி பேசக்கூடிய ஒரு காலம். அப்போ ஃபஸ்ட்டு 15 டேஸ் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்ன அடிக்கிற ரைட்டு அடி. எவ்வளோ அடிப்ப நீ? நான் நிமிர்ந்தா நீ என்ன ஆவ அப்படின்னு கேட்க தோணும். கேட்பீங்க. எல்லா நன்மைகளும் உண்டாகும். ஏன்னா குரு 7ல் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு. திருமணமே ஆகலை, ரொம்ப நாளாக தள்ளி போகிறது. அதுவும் இந்த மூல நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது உங்கள் ராசியில். அவங்களுக்கு தான் குறிப்பாக சொல்லப்போனால் நிறைய பிரச்சனை. அந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கூட திருமணம் நிச்சயமாகும், திருமணம் நடக்கும். சந்தோஷத்தை தரக்கூடிய, மனசில் தைரியத்தை தரக்கூடிய, உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக்கக்கூடிய நல்ல காலம். ஆனால் மூத்தோர் சொல்ல மந்திரம்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்ல கேளுங்க, அது ரொம்ப முக்கியம். பெரியவர்களுக்கு மரியாதை தாருங்கள். அப்படி நீங்கள் நடக்கும்போது சகல நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். தெய்வ கடாட்சம் சிறப்பாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்கும். அதனால் பார்த்திங்கன்னா மிக உயர்வுகளை பற்றி பேச தொடங்குகிறது 2ஆம் பகுதி மே மாதத்தில். ரொம்ப சிறப்பான ஒரு காலம். வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான மாதம். தைரியமாக வாங்குங்க. வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, புது வண்டி வாங்கிறது எல்லாத்துக்குமே சிறப்பானது. அது மாதிரி வீட்டை அழகுபடுத்துகிறேன், எல்லாத்துக்கும் நல்ல காலம். புது வீடு வாங்குகிறேன், செய்யுங்க, அதெல்லாம் செய்யலாம். ஹெல்த்தில் சில புது பிரச்சனைகள் தலையை காட்டுறதுனா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும், அவ்வளோதான். மற்றபடி சிறப்பான காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.